Hello students, welcome to Hiba Max 8th Standard Science Chapter 1 Measurements ஓட book in problems தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி எங்க சயின்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டனால புக் அண்ட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்டரோட வீடியோ உங்களுக்கு வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. First problem 1 பாருங்க. If 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds. இப்போ நமக்கு ஒரு சர்க்கியூட் இருக்கு, ஒரு லைன் இருக்குன்னு வைங்க. இந்த லைன்ல 2 coulomb of charge, சார்ஜ்னா என்னது, கேபிட்டல் Qன்னு சொல்லுவோம். இந்த 2 coulomb of charge வந்து flow ஆகுது அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல எவ்வளோ டைமுக்கு 10 seconds flow ஆகுதுன்னா கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த சம் சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கூலம், கரெக்டுங்களா? இது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், சார்ஜ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது டைம் கொடுத்துருக்காங்க, டைம் அட்டின்னு மென்ஷன் பண்ணுவோம். எவ்வளோ செகண்ட்ஸு, 10 செகண்ட்ஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். கரண்ட் எப்படி டினோட் பண்ணுவோம், ஐனா என்னது, சார்ஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், குறிப்பிட்ட டைம்ல எவ்வளோ சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஸோ சார்ஜ் எவ்வளோ, இப்போ நமக்கு 2, டைம் எவ்வளோ 10. இப்போ 2/10 எப்படி எடுக்கலாம், ஒரு 0 கீழே இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாமா? இப்போ 0.2ன்னு எழுதிக்கலாமா? 0.2 ஆம்பியர். ஸோ ஏன்னு எழுதிக்கலாம், சரியா? கரண்ட் I is equal to 0.2 A. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி வேற சார்ஜ் வேற டைம் வச்சு நீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்வெர்ட் 60 டிகிரி டு ரேடியன். 60 டிகிரிலேருந்து ரேடியனுக்கு மாற்றணும். ஸோ இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். 1 ரேடியன்னா என்ன, இந்த ப்ராப்ளம்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க. 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180/πன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 1 ரேடியனா 180 டிகிரி பை பை. இப்போ நான் 60யை ரேடியனாக மாற்றணும். அப்போ 1 டிகிரினா என்ன, இது 1 ரேடியன்னா இவ்வளோ, 180 டிகிரி பை பை. இதில் நம்ம வந்து 1 டிகிரி தான் வேணும், ஏன்னா டிகிரியை தான் மாற்ற போகிறோம். அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/180ன்னு எழுதணும். ரெண்டும் மாற்றி புரிஞ்சுக்க கூடாது. 1 ரேடியனா 180 டிகிரி பை பை, 1 டிகிரினா π/180 அப்படியே தலைகீழ எழுதணும். இப்போ நமக்கு என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி. அப்போ π/180 இன்டூ 60 டிகிரின்னு எழுதணும். 0 0 கேன்சல் பண்ணுங்க. 6 3s are 18. அப்போ 6 1 டைம், 18 3 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன, π/3. ரேடியனா மாத்திட்டோம், ஸோ ரேடியன்னு எழுதணும். கண்டிப்பா இதை எழுதியிருக்கணும், சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம், கன்வெர்ட் π/4 இன்டூ டிகிரிஸ். π/4 டிகிரியா மாற்றணும். இதுக்கு பையோட வேல்யூ என்னன்னு தெரியணும்ல. π ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பைனா 180 டிகிரி, சரியா? இப்போ நம்மளை என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, π/4. இப்போ π/4 இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 4. இப்போ 180யை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 20, 4 5s are 20, 0. இதை கேன்சல் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 45. ஸோ 45 டிகிரின்னு லாஸ்ட்ல எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராப்ளம் 4. ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.864 டு 2 டெசிமல் பிளேசஸ். ரெண்டே 2 டெசிமல் பிளேசஸ் தான். இப்போ சொல்யூஷன்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 1.864. இப்போ அப் டு 2 டெசிமல் பிளேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 டெசிமல் பிளேசஸ் எப்படி பார்க்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ், இதுதான் செகண்ட் டெசிமல் பிளேஸ். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம், இது வரைக்கும் ரவுண்ட் பண்ணோம், சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் வந்து இது வரைக்கும் பண்ணோம்.
ரவுண்ட் ஆஃப் எந்த பிளேஸ்ல பண்ணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? 4. இந்த 4 எது கூட கம்பேர் பண்ணும்? 5 கூட கம்பேர் பண்ணும். 4 வந்து 5 விட லெஸ்ஸர் வேல்யூ. 4 வந்து 5 விட லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ இந்த 4 நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 4 இல்லாம நம்ம வெறும் 1.86ன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? லெஸ் தென் 5 இருக்கணும். கண்டிப்பா ஈக்குவல் டு 5 கூட வரக்கூடாது. லெஸ் தென் 5 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 6 வரைக்கும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ 6 பக்கத்துல 4 இருக்கு. 4 வந்து 5 கம்பேர் பண்ணும். 4 வந்து 5 விட சின்ன நம்பர். அப்ப அந்த 4 இருக்கிற இடத்த அப்படியே விட்டுறணும். 1.86ன்னு முடிச்சிடணும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Problem 5. Round off the number 1.868 to 2 decimal place. அதே 2 decimal place தான். ஆனா இங்க வந்து நமக்கு வேல்யூ எப்படி இருக்கு பாருங்களேன். 1.868 இருக்கு. இப்போ 2 decimal placeனா 6. இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். 6க்கு அடுத்த வேல்யூ என்னது? 8. 8 5 கூட கம்பேர் பண்ணோம். 8 5 விட பெரிய நம்பர். 8 5 விட பெரிய நம்பர்னா நம்ம எது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்றோமோ, இப்போ 2 decimal place ரவுண்ட் ஆஃப் பண்றோம்னா அது கூட +1 ஆட் பண்ணணும். 1.86 +1. இப்போ +1 பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.87 நம்ம வேல்யூ கிடைக்கும். இதே 5 விட கம்மினா பிரச்சனையே கிடையாது. 5 விட ஜாஸ்தினாலும் 5க்கு ஈக்குவல்னாலும் நம்ம +1 கண்டிப்பா பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை வச்சு தான் பெரிய கிளாஸஸ்லாம் நம்ம படிப்போம். ஸோ ரவுண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு நம்பர்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 1.732 கண்டுபிடிங்க. ரவுண்ட் ஆஃப் டூ சேம் 2 decimal place. 1.899 கண்டுபிடிங்க. சேம் ரவுண்ட் ஆஃப் டூ 2 decimal place. இதை கண்டுபிடிச்சி கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக எழுதணும். சரியா? அடுத்த கொஸ்டின் ஹாட்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு ஹாட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரோமன் லெட்டர் 9ல. கரெக்டா? 9th ரோம் லெட்டர்ல ஹாட்ஸ் கொஸ்டின் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். Your friend was absent to school yesterday. நேத்திக்கு உங்களோட ஃப்ரெண்டு லீவு. You are enquiring about his absence. ஏன் வரலன்னு கேட்குறீங்க. He told that he had fever and it was measured to be 100 degrees Celsius. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. அண்ட் ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னா 100 degrees Celsius இருக்கா. It is possible to have 100 degrees Celsius fever. முதல்ல 100 degrees Celsius ஃபீவர் அடிக்குமா? அவ்வளோ ஜுரம் வருமானு கேட்கணும். அண்ட் இஃப் ஹி இஸ் ராங், ஒருவேளை அவன் தப்பா இருந்தா ட்ரை டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரிய வைங்க எது கரெக்ட் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணுமா. ஸோ இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் தப்பு. என்னன்னா நமக்கு எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டர்ல பார்ப்போம். இப்போ வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இருக்கும். ஜுரம் வந்தால் பார்க்கறதுக்கு அம்மா வச்சிருப்பாங்க. அதுல எப்படி காமிக்கும்னா 98.4 டிகிரி எஃப்னு காமிக்கும், ஃபாரன்ஹீட்னு காமிக்கும். செல்சியஸ்ல காமிக்காது. செல்சியஸ்ல 100 டிகிரினா எவ்வளோ தெரியுமா? 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அவ்வளோ ரீடிங் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர். த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் பிட்வீன் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் 98.6 ஃபாரன்ஹீட். இதுதான் நார்மலா இருக்கும். 2 டிகிரி கூடி 100 டிகிரி வந்தாலே ஜுரம்ன்றவாங்க. 102 கூட ஹெவி ஃபீவர். அதுக்கு மேல ஃபீவர் 104லாம் போனான்னா நமக்கு வந்து வேற டிசீஸ் இருக்கா பார்ப்பாங்க. டெங்கு, மலேரியா அந்த மாதிரி ஃபீவர் இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் ஜென்ரலா 100 டிகிரி செல்சியஸ் பாசிபிள் இல்லை. அப்ப ஃப்ரெண்டு 100 டிகிரி செல்சியஸ்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஒரு சின்ன விஷயத்த மாத்திட்டான். ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலா அவன் செல்சியஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ அதை அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. ஸோ he should say that he was affected by a fever of 100 degree Fahrenheit. F தான் வரணும், C வரக்கூடாது. Fahrenheit தான் சொல்லணும், செல்சியஸ் சொல்லக்கூடாது. And it is not 100 degree Celsius. சரியா? 100 degree Fahrenheit 37.78 degree Celsius தான் வரும். அவ்வளோ கம்மியாக தான் வரும். 100 degree Celsius வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனோட புக் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம், ஹாட்ஸ் கொஸ்டினும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த லெசனோட ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ண 2 சம் கொடுத்துட்டேன், மறக்காம அதையும் சொல்லுங்க சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.